உண்மையாவே ப்ரிலிம்ஸ் படிச்சு முடிக்க 120 நாள் போதுமா? இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உங்களில் பல பேருக்கு இருக்கலாம். நிஜமாவே சின்சியராக டெய்லியும் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நம்ம படித்தோம் அப்படின்னா 120 டேஸ் ப்ரிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தாராளமாக போதும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 10 நாள், 10லேருந்து 12 நாள். சயின்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் அதிக நாள் தேவைப்படும். நம்ம சோஷியல் சயின்ஸில் வர தனித்தனி டாபிக் ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி, எக்கானமி, அப்போ வரலாறு, புவியியல், பொருளாதாரம்லாம் தனித்தனியாக ஒரு சப்ஜெக்டாக தனித்தனி யூனிட்ஸாக நம்ம ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறோம். ஆனால் சயின்ஸ் அப்படி பிரித்து கொடுக்காம எல்லாமே ஒரே யூனிட்குள்ளே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக சயின்ஸ் நமக்கு ஜாலஜி தனியாக, பாட்னி தனியாக, என்விரான்மெண்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. அப்படின்னம்னா நமக்கு இந்த சோஷியல் சயின்ஸ் எந்த அளவுக்கு ஆர்வமாக படிப்போமோ அதே அளவுக்கு சயின்ஸும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கலாம். பட் ஒரே யூனிட்குள்ளே எல்லாமே கொடுத்தனால இந்த சோஷியல் சயின்ஸுக்கு நம்ம எத்தனை நாள் படிப்போமோ அதே அளவுக்கு சயின்ஸுக்கும் நமக்கு தேவைப்படுது. அதனால தான் சயின்ஸை கடைசியாக படிச்சுக்கலாம். கொஷின்ஸ் அதுலேருந்து எவ்வளோ வந்தாலுமே ஃப்ளூக்கில் போட்டுக்கலாம், அது போர்ஷன்லாம் முடிக்க முடியாது, நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் வருது. இப்போ நமக்கு எப்போ எக்ஸாம் அப்படிங்கிற டேட்ஸ் தெரிஞ்சிருந்தாலுமே நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் 90 நாள், 70லேருந்து 90 நாள் கழிச்சு தான் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்க போகுது. முன்னாடியே இப்போ இருந்தே சயின்ஸ் படித்தோம் அப்படின்னம்னா என்டையராக சயின்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்மக்கிட்ட 180 டேஸுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ 120 டேஸ் தாராளமாக போதும். இதை நம்பி நீங்கள் படிக்கலாம். ஸோ போல் கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம் டெலகிராமில். பிடிஎஃப் மெட்டீரியலாக கொஷின்ஸ்க்கு சென்ட் பண்ணால் எவ்வளோ பேர் எழுதுறீங்க, எழுதலை, அதோட ஆன்சர்ஸோட ஃபீட்பேக்லாம் யூஸ் ஆகுதா ஆகலையா எதுவுமே தெரியல. 270 டேஸ் ப்ரோக்ராமில் கொஷின்ஸ் பிடிஎஃபாக தான் கொடுத்தோம். ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப புவராக இருந்துச்சு. அதே மாதிரி ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் வீடியோ கொடுத்தாலுமே வீடியோ பெருசாக யாரும் பார்க்கறதில்ல, டவுட்ஸ் கேட்கறதில்ல. அப்படிங்கிறனால பிடிஎஃப் மெத்தடை இந்த டைம் ஃபாலோ பண்ணாமல் டெலகிராமில் போல் மூலிமா கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அப்போ தான் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறீங்க, யூஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ டோட்டலாக நம்ம போல் கொஷின்ஸை வச்சு தான் எவாலுவேட் பண்ண போகிறோம். டெய்லியும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்க போகுது, டெய்லி ஷெட்யூல் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு பாலிட்டி எடுத்திருக்கோம். பாலிட்டி மட்டும் இல்லை, நமக்கு தனியாக மேக்ஸும் எடுத்திருக்கோம், அதே மாதிரி தமிழும் எடுத்திருக்கோம். டோட்டலாக தமிழ் 100 கொஷின்ஸு, மேக்ஸ் 25 அண்ட் ஜிஎஸ் 75. 200 கொஷின்ஸுக்கு எப்படி படிக்கணுமோ அது தகுந்த மாதிரி ஷெட்யூல் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுபடி ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு நம்ம ஜிஎஸ்க்கு இந்தியன் பாலிட்டி, அரசியல் அறிவியல் படிக்கிறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம செகண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸுக்கு சயின்ஸ் போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சயின்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ், மற்ற அகாடமிஸ் பண்ணுற மாதிரி ஐஎன்எம், பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்ட்ரி, திருப்பி ஐஎன்எம், பாலிட்டி, எக்கானமி இதவே திருப்பி சொல்லாமல் நம்ம கை வைக்காத ஏரியா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஏரியா, பயமாக இருக்குது அப்படிங்கிற ஏரியாவை தான் ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம். ஸோ செகண்ட் செட் ஆஃப் டாஸ்கில் நமக்கு சயின்ஸ் இருக்க போகுது. பாலிட்டி முடிச்சுட்டு அதை பற்றி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டே டு டே அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். டெய்லி நியூஸ் பற்றின அப்டேட் நீங்கள் பிக்சர் ஃபார்மேட்டில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட நேமே ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.